திருநாள் வாழ்த்துக்கள். அக்கா ஹாப்பி பொங்கல்க்கா. தேங்க்ஸ் டி. உனக்கு ஹாப்பி பொங்கல் டி. தேங்க்ஸ்க்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்னக்கா செய்ய போறோம்? இன்னைக்கு அக்கா எனக்கு தெரியும். சொல்லி பாப்போம். பொங்கல் தானே செய்ய போறோம். எப்படி தெரியும்? அக்கா பொங்கல் அப்ப பொங்கல் செய்வேன். பொங்கல் அப்ப பொங்கல் தான் பண்ணுவாங்க. ஆனா நான் ஒரு வித்தியாசமான ஒரு பொங்கல் செய்ய போறேன். வித்தியாசமான பொங்கல்? அது என்ன பொங்கல்க்கா? அவல் பொங்கல். அவளை வந்து பொரியோட தானே சாப்பிடுவாங்க. பொங்கலுமா செய்வாங்க? ஆமாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சிவப்பு அவல் மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை பாகு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கரைச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முந்திரி திராட்சை வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெய் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அவள் வந்து ரெட் அவள் வந்து நான் வந்து அரைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னல. இப்போ இதை வந்து தண்ணியில போட்டு நம்ம வந்து ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா என்னடி ஆர்வத்துக்கு வந்து ஒரு கடிச்சக்கு சொல்லிட்டா? சரி சொல்லு. கடிச்சக்கு சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சுக்காங்க. சரி சொல்லு. அடுத்து ஒருத்தங்க பாத்திரத்தை வீசிட்டே இருந்தாங்க. அது ஏன்க்கா? ஏன் அவங்க கோவமா இருந்தாங்களா? இல்லக்கா, அவங்க நார்மலா தான் இருந்தாங்க. ஆனா பாத்திரத்தை வீசிட்டே இருந்தாங்க. அது ஏன்டி? ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம். பொங்கல் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் ஆயிருப்போலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த அவல்லாம் நல்லா ஊதிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இப்போ இந்த பாத்திரத்துல கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இப்போ முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கரண்டி எடுத்துக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கரண்டி வச்சு கலக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த முந்திரி திராட்சைலாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து அதே நெய்ல இப்போ நம்ம ஊற வச்ச சிவப்பு அவலையும் இதுல போட்டுக்கலாம். தண்ணி இருந்தாலும் இதுல ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட நல்லா இது வேகும். கம்மியான ஹீட்ல வச்சு நல்லா கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வேகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளை பாவு வந்து இதுல ஊத்திக்கலாம். இந்த அவலும் இந்த வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நல்லா கலக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும் போதே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அந்த அரிசி பொங்கல் மாதிரி வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இப்போ கலக்கிக்கணும். இப்போ வெல்லமும் இந்த அவலும் நல்லா அந்த மாதிரி கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து தண்ணியும் வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம தூள் ஆக்கி வச்ச ஏலக்காய் தூளை இதுல போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இதை கலக்கி வச்சு இப்போ நம்ம முந்திரி திராட்சை போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இதை கலக்கி வச்சு இப்போ வந்து நம்ம ஒரு டிஷ்ல போட்டு வச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா எல்லாம் செய்வாங்கல்ல அரிசி பருப்பை வச்சு, அதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இதுவும் டேஸ்டும் நல்லா இருக்கும். அக்கா என்னடி இந்த கரும்பு பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம்? முதல்ல கரும்பு கீழே வை. இப்ப சொல்லு. கடிச்சிருக்குதா? சரி கேளு. இல்லது யானைக்கும் பூனைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காது. என்னது? யானை வந்து காட்டுல இருக்கும், பூனை வந்து வீட்டுல இருக்கும். இதெல்லாம் ஒரு கடிஜம். அக்கா அது இல்லக்கா ஆன்சரு. அப்ப உங்களுக்கு தெரியவே தெரியாதா? அதான் ஆன்சர் சொல்லிட்டேனே. அது இல்லக்கா ஆன்சரு. சரி எனக்கு தெரியல, நீயே சொல்லு. யானைக்கு பூனைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? யானை வந்து பூனை மலை ஏறாது, பூனை வந்து யானை மலை ஏறுற. அதான் வித்தியாசம். அக்கா சரிக்கா. சூடா அவள் பேசுறது அதை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி. எனக்கு டேஸ்ட் கொடுங்கக்கா.
சரி. எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்குடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்கா நீங்க சாப்பிட்டு பாருங்க, டேஸ்டா இருக்கு. டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்டா இருக்கு. சாட்டு நம்ம வந்து அம்மா அப்பா குடுக்கலாமா? கொடுக்கலாம்க்கா. டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க அம்மா அப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க அம்மா அப்பா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.